அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்திற்கு தினப்பலன் காண்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகம் ஒரு தனுசு லக்ன ஜாதகம். அவருக்கு பிறக்கும்போது சந்திரன் அப்படின்ற கிரகம் பாவ நிலையில் கும்பத்தில் 2ஆம் பாவத்தில் இருக்கார். கும்பம் தனுசு ராசிக்கு 3வது ராசியாக வந்தாலும் நம்ம பாவகணிதம் செய்து பார்க்கும்போது சந்திரன் அப்படின்ற கிரகம் அந்த கும்பத்தில் பாவ நிலையில் 2ஆம் பாவத்தில் தான் இருக்காருங்க. இப்போது பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு ஜாதகருக்கு தினப்பலன் பார்ப்பதற்கு அன்றைய தினம் கோச்சார சந்திரன் அந்த ஜாதகருக்கு பாவ நிலையில் எந்த பாவத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. எடுத்துக்காட்டாக 24/5/2026 இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, இங்கே இந்த டிரான்சிட் கோச்சாரம் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா பிறந்த கால பாவநிலையோடு கோச்சார கிரக நிலையை நம்மளுக்கு இணைச்சு காட்டும். இப்போது 24/5/2026 இந்த ஜாதகருக்கு அந்த கோச்சாரத்தின்படி பிறந்த கால பாவநிலையோடு கோச்சார கிரக நிலைகளில் சந்திரன் இன்னைக்கு இந்த ஜாதகருக்கு என்ன பாவத்துக்குள்ளே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சார சந்திரன் இன்றைய தினம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருப்பாருங்க. அப்போது ஒரு தனுசு லக்ன ஜாதகருக்கு சிம்மம் அப்படிங்கிறது 9வது ராசியாக வரும் இயல்பாகவே. ஆனால் நம்ம பாவகணிதம் செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு லக்கணம் அப்படிங்கிறது 263 டிகிரியில் ஆரம்பமாகுதுங்க. அதே 9ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு 148 டிகிரியில் ஆரம்பமாகுது. அப்போது 9ஆம் பாவம் 148 டிகிரிங்கும் போது அந்த 148 டிகிரி எதை குறிக்கும் அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தை குறிக்கும். ஆனால் இன்றைய தினம் கோச்சார சந்திரன் அப்படின்ற கிரகம் சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ அதன் பொருள் இந்த ஜாதகருக்கு 9ஆம் பாவம் அப்படிங்கிறது சூரியன் நட்சத்திரத்தில் ஆரம்பமாகுது. ஆனால் கோச்சார சந்திரன் இன்றைய தினம் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அப்போது 9ஆம் பாவம் இந்த ஜாதகருக்கு 148 டிகிரியில் ஆரம்பமாகுது. சந்திரன் 138 டிகிரியில் சந்திரன் இன்னைக்கு இந்த ஜாதகருக்கு சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால பாவ நிலையில் இந்த தனுசு லக்ன ஜாதகருக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் 8ஆம் பாவத்திலே உள்ளார். இப்போது சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி கிரகம் சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு அதே பாவ நிலையில் பார்க்கும்போது மிதுனத்தில் 6ஆம் பாவத்தில் உள்ளார். ஒரு இயல்பாக ஒரு பொதுவான தோற்றத்தில் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு சந்திரன் பாவ நிலையில் 8ஆம் பாவத்திலும் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் பாவ நிலையில் இந்த ஜாதகருக்கு 6ஆம் பாவத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். எனவே இந்த ஜாதகருக்கு இன்றைய தினம் 6, 8 அப்படிங்கிற பாவங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறது கிரகங்கள் இருந்த இடத்த வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் துல்லிதமாக இன்றைய தினம் இந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா பாஸ்கரா முறையில் பாவ புத்திநாதர்களுக்கே இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்லைங்களா? அப்போது அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது பாஸ்கரா முறையில் நம்ம பாஸ்கரா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுங்க. அப்போ அந்த பஞ்சாங்க விவரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இங்கே முதல் காலத்தில் இருக்கிறது கிரக வரிசை, 2வது காலத்தில் இருக்கிறது பாகை கலை விகலை, 3வது காலத்தில் இருக்கிறது அந்த கிரகம் என்ன ராசியில் இருக்குது, 4வதுல அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, 5வது அந்த கிரகம் என்ன உபநட்சத்திரத்தில் இருக்குது, 6வது இந்த நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆரம்ப நேரம். மேலே டைட்டில் இருக்கிறது அப்படின்னா அன்றைய தினம், அன்றைய கிழமை, அந்த தினத்துக்குண்டான அயனாம்ச கதி இதுதான். இப்போது இந்த இடத்துல ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும், ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த முதல் வரிசையில் கிரகங்களோட பேர் இருக்கும். அதன் பொருள் என்ன அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட தினத்தில் காலையில் 5:30லிருந்து அடுத்த நாள் காலையில் 5:30 வரைக்கும் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்சாங்க விவரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தினத்தில் காலையில் 5:30லிருந்து அடுத்த நாள் 5:30 வரைக்கும் அனைத்து கிரகங்களினுடைய உபநட்சத்திர மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது தினகதியில் மிக விரைவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் ஒருவனே. சந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படின்ற கிரகங்கள்லாம் தினகதியில் ஓரளவுக்கு நம்மளுக்கு அடிக்கடி மாறக்கூடிய இயல்புகளை கொண்டது. ஆனால் தினகதியில் ரொம்ப ரேர் அக்கேஷ்னலாக மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சனி, ராகு, கேது, குரு அப்படின்ற கிரகமெல்லாம் தினகதியில் மிக மெதுவாக நகரக்கூடிய தன்மை கொண்ட கிரகங்கள் இல்லைங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் தினகதியில் கட்டாயம் மாற்றம் ஏற்படக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சந்திரன் கட்டாயமாக மாறுவார். அதற்கு பிறகு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படின்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு சில மாற்றங்களை நமக்கு அடைஞ்சிருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இங்கே சூரியன் ஃபஸ்ட் ரோ மட்டும் போட்டிருக்கிறோம், அடுத்து எந்த ரோமே வரல. அப்போ அதன் பொருள் என்னென்னா இன்றைய தினம் சூரியன் அப்படின்ற கிரகம் எந்த உபநட்சத்திரங்களையும் மாற்றவில்லை அப்படிங்கிறது பொருள். அதே சந்திரன் அப்படின்னு போட்டு நம்ம நிறைய ரோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த சந்திரன் மாற்றத்தை ஆரம்பத்திலிருந்து இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு ரோலையும் ஃபஸ்ட்டு காலமில் சந்திரன் சந்திரன் அப்படின்னு வரும். அது பார்க்குறக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல அதை நம்ம எம்டியாக விட்டுட்டோம். அப்போ இங்கே சந்திரன் போட்டு அடுத்து செவ்வாயின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு நடுவில் இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது பூரா சந்திரனுடைய மாற்றங்களே. அப்போது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திரன் காலையில் 5:30லிருந்து எத்தனை உபநட்சத்திர நிலையை மாற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போது இன்றைய தினம் காலையில் 5:30லிருந்து நாளைக்கு காலையில் 5:29 வரைக்கும் சந்திரன் தன்னோட நிலையிலிருந்து 10 உபநட்சத்திரங்களை மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த கிரகங்கள் ஏதாவது தினகதியில் உபநட்சத்திரங்களை மாற்றி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த ஆரம்ப நேரத்தில் ஒரு சில இடத்துல நேர விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு சில இடங்களில் நேரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. அப்போது எந்த எந்த இடங்களில் இங்கே நேரம் கொடுக்கப்படலை அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தின் காலையில் முதல் கதி அந்த 5:30க்கு இருக்கக்கூடிய கதியில் ஆரம்ப நேரம் நம்ம கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிற நேரமே இயல்பாகவே 5:30 தானே. அப்போ அது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ சூரியன் இங்கே முதல் கதி அப்படின்னா 5:30 அப்படின்னு வரணும். அடுத்து சந்திரனோட முதல் கதி அப்படின்னா இங்கே 5:30 அப்படின்னு வரணும். செவ்வாயோட முதல் கதி அப்படின்னா 5:30ன்னு வரணும். சுக்கிரனோட முதல் கதி அப்படின்னா 5:30ன்னு வரணும். அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் காலையில் 5:30க்கு தான் நம்ம ஆராய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அதனால் இயல்பாகவே அந்த 5:30 அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிக்கப்படலை. அந்த கிரகங்கள் தினகதியில் ஏதாவது மாற்றம் அடையும் போது அந்த மாற்றம் எந்த நேரத்தில் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் காலையில் 5:30க்கு சிம்மத்தில் சுக்கிரன் நட்சத்திரம் சுக்கிரன் உபநட்சத்திரம் ஆரம்பமாகிறாரு. அதே சந்திரன் காலையில் 6:12க்கு சுக்கிரன் உபநட்சத்திரத்திலிருந்து சூரியன் உபநட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறார் இல்லைங்களா? அதனால் ஒரு கிரகம் தன்னோட உபநட்சத்திர மாற்றத்தை அடைஞ்சிருந்தால் அந்த மாற்றம் அடையும் நேரத்தை மட்டும்தான் இங்கே ஆரம்ப நேரம் அப்படிங்கிறதுல நம்ம குறியாட்டியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போது இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு எவ்வாறு ஒரு தினசரி பலனை நம்ம ஆய்வு செய்வது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தினசரி பலனை ஆய்வு செய்யணும் அப்படின்னா முதல்ல கோச்சார சந்திரன் அப்படின்ற கிரகத்தை நம்ம ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜாதகருக்கு கோச்சார சந்திரன் அப்படின்ற கிரகம் பாவநிலையில் 8ஆம் பாவத்திலே இருக்கிறார். அப்போது முதல் விடயம், ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் ஒரு தினத்தில் ஏதாவது நட்சத்திரங்களை மாற்றுகின்றாரா அல்லது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை உபநட்சத்திரங்களை கடந்து செல்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தினசரி பலனை இங்கே நிர்ணயிக்க இயலும். எடுத்துக்காட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்தில் நம்ம காலையில் 5:30லிருந்து நம்ம ஆய்வு செய்ய தொடங்குறதுனால சந்திரன் அப்படின்ற கிரகம் சிம்மத்தில் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட உபநட்சத்திரத்தில் ஆரம்பமாகிறாருங்க.
அதே போன்று அடுத்த நாள் காலை சந்திரன் அப்படின்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்திலிருந்து மாறி சூரியன் நட்சத்திரத்திலும் சந்திரன் உபநட்சத்திரத்திலும் மாற்றமாகிறார் அந்த 5:30க்குள்ள. அப்போ இன்பிட்வீன் கேப்பில் சந்திரன் என்னென்ன நட்சத்திரங்களை மாற்றி இருக்கிறார், என்னென்ன உபநட்சத்திரங்களை மாற்றி இருக்கிறார், அந்த மாற்ற இடைவெளியில் எவ்வளவு தூரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் தினப்பலன் அப்படிங்கிறது நம்ம காண இயலும். இப்போ எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் பூரா இங்கே சுக்கிரனோட ஆளுமையிலேயே நம்மளுக்கு வருது இல்லைங்களா, சிம்ம ராசியில் சுக்கிர நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் பூரா சந்திரன் பயணிக்க போகிறாரு. அப்போது பொதுவாக இன்றைய தினம் சுக்கிரனோட கட்டுப்பாடு தான் இருக்க போகுது. அப்போது அந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைய பலன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நடக்கும். எடுத்துக்காட்டாக சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு இன்றைய தினம் பாவ நிலையில் 6ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை இன்னும் குறிப்பாக நம்ம டீப்பாக பாவ முனைகளை வச்சு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் மிதுன ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் காலையில் 5:30க்கு உதயமாகிறாருங்க. அதே சுக்கிரன் அப்படின்ற கிரகம் மிதுனத்தில் ராகு நட்சத்திரத்தில் சனி உபநட்சத்திரத்திலிருந்து புதன் உபநட்சத்திரத்துக்கு இரவு 10:51க்கு மாற்றம் அடைகிறார். அப்போ அதன் பொருள் என்னென்னா காலையில் 5:30லேருந்து இரவு 10:51 வரைக்கும் சுக்கிரன் அப்படின்ற கிரகம் மிதுனத்தில் ராகு நட்சத்திரத்திலும் சனி உபநட்சத்திரத்திலும் உள்ளார் என்பது பொருள். இப்போ இது இயல்பாக இன்றைய தினம் சுக்கிரன் அப்படிங்கிறது அனைவருக்கும் இதே நிலைமையில் தானே இருக்க போகுது. ஆனால் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகம் ஒரு பாவ புத்திநாதனாக வருவார். அந்த சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி ஆகிய ராகு அப்படின்ற கிரகம் ஒரு பாவ புத்திநாதனாக வருவார். அந்த சுக்கிரன் என்ற உபநட்சத்திராதிபதியாகிய கிரகம் சனி அப்படின்றது ஒரு பாவ புத்திநாதனாக வருவார் இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு 3ஆம் பாவ புத்திநாதனாக வருகிறார். சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதியாகிய ராகு அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு 2, 5, 8 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வர்றாரு. சுக்கிரன் என்ற உபநட்சத்திராதிபதியாகிய சனி அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு 1, 7 அப்படிங்கிற பாவ புத்திநாதனாக வர்றாருங்க. அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் இந்த ஜாதகருக்கு சுக்கிரன், ராகு, சனி அப்படின்ற 3 கிரகங்களின் தாக்கமும் 3, 2, 5, 8, 1, 7 அப்படிங்கிற பாவங்களின் தாக்கமும் இருக்கும் அப்படிங்கிறது பொருள். இன்னும் நம்ம பாஸ்கரா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கரா சூத்திரங்களை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் அப்படின்ற கிரகம் ஒரே ஒரு பாவ புத்திநாதனாக மட்டும் வந்திருக்காரு. ஆனால் இங்கே ராகு அப்படின்ற கிரகம் கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்காரு. 2, 5, 8 அப்படிங்கிற பாவத்துக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு. சனி அப்படின்ற கிரகம் இந்த இடத்துல 1, 7ஆம் பாவ புத்திநாதனாக வந்திருக்காரு. அப்போ பாஸ்கரா சூத்திரத்தை அப்ளை பண்ணும்போது இங்கே 2, 8ஆம் பாவங்கள் அப்படிங்கிறது பெரிதும் செயல்படாது. ஏன்னா இங்கே 2, 8 அப்படிங்கிற கூட்டு விளைவை மறுக்கக்கூடிய 1, 7 அப்படிங்கிற கூட்டு விளைவு இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த 2, 8 அப்படிங்கிற பாவங்கள் இங்கே வலிமையாக செயல்படாது அப்படிங்கிறது பொருள். அப்போ இன்றைய தினம் இந்த ஜாதகருக்கு என்னென்ன பாவங்கள் செயல்படும் நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 5, 7 அப்படிங்கிற பாவங்கள் தான் இன்றைய தினம் முழுக்க இந்த ஜாதகரை ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிறது பொருள். இப்போது இன்றைய தினம் பூரா ஒரே மாதிரியான சம்பவங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்ம இயல்பான நிலையில் இருக்கிறோம், ஒரு சில நேரத்தில் இயல்பான நிலையிலேருந்து மாறி இருக்கிறோம், ஒரு சில நேரத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குது, ஒரே நாளில் ஒரு சில நேரத்தில் ஒரு கடினமான ஒரு நேரமாக இருக்குது இல்லைங்களா. அப்போது சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் பூரா இருக்க போகிறாரு. அப்போ அந்த ஒரு நாளின் குறிகாட்டி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஒற்றைப்படை பாவங்களாகிய 1, 3, 5, 7 அப்படிங்கிறத காட்டுது. இது ஒரு நாள் பூரா இருக்கக்கூடிய சம்பவத்தை காட்டுது. அதன் பொருள் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லைங்களா. அப்போ அது தசையாக நம்ம பாவிச்சுக்கணும். அப்போது இன்றைய தினம் பூரா நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவங்களை குறிகாட்டிகிட்டு இருக்கு, 1, 3, 5, 7ன்னு.
இப்போ அதன் பொருள் இன்றைய தினம் பூரா இதே சம்பவம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கட்டாயம் கிடையாது. ஒரே நாளில் தினகதியில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்திலும் இருப்பார், அதே போன்று ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஒரு உபநட்சத்திரத்தையும் மாற்றம் அடைகிறார் இல்லைங்களா? இந்த இடத்துல நட்சத்திரத்தை எப்படி நம்ம ஆய்வு செய்தோமோ, ஆய்வு செய்து குறிகாட்டிகளை எவ்வாறு எடுத்தோமோ, அதே போன்று சந்திரன் ஒவ்வொரு உபநட்சத்திரங்களையும் மாற்றுறாரு இல்லைங்களா? அந்த உபநட்சத்திரத்துக்கு உண்டான எந்தெந்த நேரத்தில் மாற்றம் அடையுது, அந்த உபநட்சத்திரம் என்ன கிரகமாக வருது, அந்த கிரகத்துக்கு உண்டான குறிகாட்டிகளும் இதே போன்று நம்ம எடுத்து இங்கு நட்சத்திரம் காட்டிய குறிகாட்டிகளுக்கு உபநட்சத்திரம் எவ்வாறு அமைஞ்சிருக்கு, சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, நடுநிலைமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். இப்போது காலையில் 5:30க்கு சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். அதே காலையில் 6:12க்கு சுக்கிர உபநட்சத்திரத்திலிருந்து சூரியன் உபநட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே 7:25க்கு சூரியன்லேருந்து சந்திரன் உபநட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போன்று மாலை 5:54க்கு குரு உபநட்சத்திரத்திலிருந்து சனி உபநட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறார் இல்லைங்களா? அப்போது இந்த இடைவெளி நேரம் என்பது சந்திரன் புத்தி மாற்றத்தின் நேரங்களே. அப்போது இங்கே ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 1, 3, 5, 7ஆம் பாவத்தை காட்டுது இன்றைய தினம். அப்போது இந்த இடைவெளி நேரத்தில் மாறக்கூடிய புத்தி அப்படிங்கிறது என்ன கிரகம், அந்த கிரகத்தினுடைய குறிகாட்டிகளையும் இவ்வாறு நாம் எடுத்து இந்த கிரக குறிகாட்டிகள் அந்த தசா குறிகாட்டிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்தோம் அப்படின்னா பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு தினப்பலன் அப்படிங்கிறத நம்ம காண இயலும். மேலும் அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் இன்னும் ஆழமாக ஒரு தினப்பலன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத விளக்க முயற்சி செய்கிறேங்க. அனைவருக்கும் நன்றி.